அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் எதிர்பார்த்ததா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்போ வரும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தோம் இல்லையா? அந்த தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கலானது நடைபெறுது. 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. 18ஆம் தேதி அந்த வேட்பு மனுக்கள்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அதனால 18ஆம் தேதி பரிசீலனை நடைபெறுது. யார் யார் நிக்க விருப்பம் இருக்கு, யார் யார் நிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம், விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் வேட்புமனு திரும்ப பெறுவாங்க இல்லையா? அது 20ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்குப்பதிவானது பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படும். இது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. டெல்லியில சட்டசபை தேர்தல் நடக்கிறதோட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எண்ணியிருக்காங்க. அதனால தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இனி களம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவுல சூடுபிடிக்கும். தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்ச உடனே தேர்தல் விதிமுறைகள் ஈரோடு கிழக்குல நடைமுறைக்கு வந்துருச்சு. எப்ப அறிவிச்சாங்களோ அந்த நிமிடத்துல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல யார் யார் போட்டியிடுவா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க திமுக கூட்டணியில நின்று வெற்றி பெற்றவர் தான் EVKS இளங்கோவன். அவர் அவருடைய மறைவை அடுத்துதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நடக்குது. அப்படி இதை காங்கிரஸ்க்கு ஒதுக்குறாங்களா, இல்ல திமுகவே இன்னொரு 1.5 வருஷம் தான் கிடக்குது, நாங்களே இங்க நின்று வெற்றி பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்களான்னு தெரியல. இது காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் நின்று 2 தடவையும் வெற்றி பெற்ற இடமா இருக்கிறதுனால திரும்பவும் நம்ம காங்கிரஸ் சார்பிலே நிற்போம் அப்படிங்கிற இதுல இருக்கலாம். தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க 2026 தான் ஒரு டார்கெட்டா வச்சு வேலை செய்யறாங்க. 2026ல நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம தலைமையின் கீழே நம்ம எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இருக்காரு. அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சீமான் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனிச்சு நிற்கக்கூடிய கட்சிங்கிறதுனால அவங்க களத்துல கண்டிப்பா நிற்பாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம இதுவரையிலும் தனிச்சே செயல்படுறதுனால கண்டிப்பா களத்துல நிற்பாங்க. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக என இந்த திராவிட கட்சிகள் 2 தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா இன்னும் தெரியல. ஏன்னா அதிமுக இடைத்தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்குது. ஜெயக்குமார் ஒரு செய்தி சேனல்ல சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் முடிவெடுப்பாரு, நாங்க நிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவர் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதனால புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பத்தி நான் பேசி இருக்கிறேன். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இன்னும் முடிவு பெறாமலே இருக்கு. யாருக்கு சின்னம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இந்த சின்னத்தை இனிமே கேட்டு அவர் நீதிமன்றங்கள் போய் தேர்தல் ஆணையம் போய் எல்லாம் அணுகி அதுக்கப்புறம் அந்த சின்னம் கிடைக்கும் அப்படின்னா அது முடியாத காரியம்தான். ஏன்னா பிப்ரவரி 5ல எலெக்ஷன் நடக்குது. வேட்புமனு தாக்கல் இப்போ ஜனவரி 10ல நடக்குது. அப்போ A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் கிடைச்சாதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிற்பாரு. அப்படி நிற்காத பட்சத்துல அந்த இடத்துல திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல அரசியல் செய்யக்கூடிய கட்சி ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NDA தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த NDA கூட்டணி. அதில் ஐயா OPS அவர்கள், TTV தினகரன் அவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இப்படி கட்சிகள் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு வேட்பாளரை பொதுவான வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிற்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை என்னத்தை செஞ்சாரோ அதே மாதிரிதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிற்கல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஐயா OPS அவர்கள் நேர தேர்தல் ஆணையத்தை நாடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரா நான் சின்னத்தை நாங்க தான் பயன்படுத்தணும், எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாரு எடப்பாடி பழனிசாமி.
இப்ப இரட்டை இலை சின்னம் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த முறை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சா தேர்தல் களத்துல நின்று வெற்றி பெறுவாங்க. யாருக்குமே இரட்டை இலை கிடைக்காத பட்சத்துல அந்த இரட்டை இலை சின்னம் முடங்கும் போது அந்த தேர்தலுக்கான ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்னா திமுகவுடைய கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி இப்படிதான் இருக்கும். திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்டிஏ கூட்டணியில பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் அந்த இடத்துல நின்று எல்லாரும் ஒருங்கிணைந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்பட்டாலும் செயல்படலாம். ஒருவேளை என்டிஏ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிஜேபி வந்து நாங்கள் வந்து நிற்கலை, நீங்களே நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படிங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நிற்காதுன்னு சொல்லிட்டாரு, என்டிஏ கூட்டணியில் பிஜேபி நிற்க மாட்டேங்கிறாங்க, ஓபிஎஸ் மட்டும் எப்படி நின்று வெற்றி பெற போறாரு அப்படி சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. ஓபிஎஸ் இந்த ஓட்டு விழும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சாதான் இங்க தேர்தலில் சந்திப்பாரு. அப்படி கிடைக்காத பட்சத்துல சந்திக்க மாட்டாரு. அப்ப என்டிஏ கூட்டணியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவான ஒரு வேட்பாளர்களை அந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம வந்து திமுக கூட்டணியை எதிர்த்து நம்ம மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படி சொல்லி அந்த முனைப்புல வேலை செய்யக்கூடிய சூழல் தான் அங்கே ஏற்படுமே தவிர எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தோடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்குது, இரட்டை இலை சின்னத்தை யார்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. அந்த விசாரணை இன்னும் முடிவு பெறலை. எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களையும் கதவுகளையும் தட்டுவாரு, தட்டுனாலும் அதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதான் தெரியுது. நீதிமன்றத்துல இருக்கிற வரைக்கும் நீதிமன்றங்கள் வந்து உத்தரவிடுவாங்க, அவங்களுக்கு வந்து சின்னத்தை கொடுங்க அப்படின்னு. இப்ப இன்னைக்கு நீதிமன்றத்தை கடந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கையில வந்து இரட்டை இலை சின்னம் வழக்கு போனதுனால அப்படின்னா இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்து அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கின உத்தரவு வழங்கினா மட்டும்தான் யாருக்கு சொந்தம் இரட்டை இலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்குது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அரசியல் சூழல் நாளுக்கு நாள் மாறுபடும். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிகள் வந்து இன்னையிலிருந்தே கடைபிடிக்கப்படும். யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத போக போக நம்மளும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.